+2 தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் 2011 ஆரம்பிக்கப்பட்ட பாரதி கில்லி பாய்ஸ் கிட்டி புல் வீர விளையாட்டுக்குழு சார்பாக அன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இலவச நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. +2 தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த 6566 மாணவர்களும் 7446 மாணவிகளும் என மொத்தமாக 14012 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 5867 மாணவர்களும் 7081 மாணவிகளும் என இதில் 12948 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் காரணமாக 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் +2 தேர்வில் கடந்த ஆண்டை விட 0.27% குறைந்துள்ள நிலையில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் 2011 ஆரம்பிக்கப்பட்ட பாரதி கில்லி பாய்ஸ் கிட்டி புல் வீர விளையாட்டுக்குழு சார்பாக அன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இலவச நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் 5/5/2024 இலவச நீர்மோர் பாலாஜி தியேட்டர் எதிரில் தலைமை தாங்கியவர் முன்னாள் முதல்வர் வி. வைத்தியலிங்கம் மற்றும் கௌரவ விருந்தினராக புதுவை மாநிலம் தலைவர் கரத்த வளவன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பாரம்பரிய கில்லி விளையாட்டு சங்க தலைவர் ஜீவா, நகர தலைவர் பி. பாரதி, கௌரவ தலைவர் சின்ன தம்பி, துணைத் தலைவர் தமிழ்வாணன், பொருளாளர் மணிகண்டன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு புதுவை பொதுமக்களுக்கு நீர்மோர் இலவசமாக வழங்கினர். புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒருபுறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும் இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் திருவுருவப் படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருட்பெருஞ்சோதி அகவல் அரும்பாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலாசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பகல் 12 மணியளவில் மகா குருபூஜையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navala Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 92.43% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பிற்கான அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண் எடுத்த மாணவி ஷாலினி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேலும் +2 வகுப்பில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் 342 மாணவர்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்ததோடு 100% தேர்ச்சியையும் பிரசிடென்சி பள்ளி பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷாலினியை பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவிக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அம்லூர்பாவம் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 29 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி அம்லூர்பாவம் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 29 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பில் தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்து சாதனை பெற்று வருகிறது. நடந்து முடிந்த +2 தேர்வில் 768 மாணவர்கள் தேர்வுகளை எழுதினர். அதில் 768 மாணவ மாணவிகளுமே வெற்றி பெற்று 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி மாநில அளவில் பள்ளியிலேயே 600க்கு 589 மதிப்பெண் பெற்று உயிரியல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் பள்ளியில் 600க்கு 589 மதிப்பெண் பெற்ற ரியான் ஆல்பர்ட் டேவிட் என்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க காசும், மித்ராஜியா என்ற மாணவிக்கு 600க்கு 585 மதிப்பெண் பெற்றதால் அவருக்கு 2 கிராம் தங்க காசும், 600க்கு 584 மதிப்பெண் பெற்ற ரோஹித் என்ற மாணவனுக்கு 1 கிராம் தங்க காசும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பள்ளியில் 75%க்கு மேல் 446 மாணவ மாணவிகளும், முதல் வகுப்பில் 33 மாணவ மாணவிகளும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 52 மாணவ மாணவிகளும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 178 மாணவ மாணவிகளும் மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மாணவர்களுக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரின் ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் அண்ணன் ராசிவா அவர்கள் தலைமையேற்று மோர்பந்தலை திறந்து வைத்தார். மோர் பந்தலில் இளநீர், நுங்கு, கிர்னிப்பழம், தர்பூசணி, சப்போட்டா, வெள்ளரி பிஞ்சு, கரும்பு சாறு போன்றவைகளை வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் கழக அமைப்பாளர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகையன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன், கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், தொகுதி பொருளாளர் மூர்த்தி, மாநில பிரதிநிதி சிவகுமார், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், மாநில நெசவாளரணி அமைப்பாளர் செந்தில் முருகன், துணை அமைப்பாளர் சேகர், சந்துரு, மாநில மீனவரணி முன்னாள் துணை அமைப்பாளர் முனுசாமி, மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நவீன், மாநில தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாஸ், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மோகனசுந்தரம், வேணு, மனோகர், சிவலிங்கம், முன்னாள் தொகுதி கழக பொருளாளர் செல்வம், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பக்கிரிசாமி, சாராங்கம், செல்வம், சொக்கலிங்கம், வீரன், ரமேஷ், கிளைக்கழக நிர்வாகிகள் ஏகாம்பரம், காந்தி, சண்முகம், நாராயணன், மணிகண்டன், மணிவண்ணன், அருள், தமிழ்வாணன், வாசுதேவன் என ஏராளமானோர் பங்கேற்றனர். +2 தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 92.41% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் 2011 ஆரம்பிக்கப்பட்ட பாரதி கில்லி பாய்ஸ் கிட்டி புல் வீர விளையாட்டுக்குழு சார்பாக அன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இலவச நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார்.